சடனா நாள் ரொம்ப வேகமா ஓடுற மாரி இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வேலை செஞ்சாலும் பத்தாத மாரி தான் இருக்கு. நேத்து அவ்ளோ வேலை செஞ்சுட்டு போய் படுத்தேன். காலையில எந்திரிச்சு கூட கிச்சன்ல இன்னைக்கு 1 1/2 மணி நேரம் நிக்கிற மாரி ஆயிடுச்சு. நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரைஸ் எல்லாமே இன்ஸ்டாபாட்ல வச்சுட்டு போயுமே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சே அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. தூக்கத்திலேயே எந்திரிச்சு வேலை செய்ற மாரி இருந்துச்சு. மண்டே அப்படின்னாவே வீக்கெண்ட் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு திரும்பி மண்டேவும் வேலை பார்க்குறோன்ற ஃபீல் தான் இப்போலாம் வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட்டா மீல் பிளான் போட்டு வச்சா தான் கொஞ்சம் இந்த டயர்ட்னஸ் வந்து வெளிய வர முடியும். ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் பண்ணியிருக்கேன் அவனுக்கு. ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்துட்டு கொடுத்துருவேன். அவனுக்கு லஞ்சுக்கு வந்த உடனே வீட்டில் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே சாப்பாடு ஊட்டி விட்டுருவேங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டா தான் ஈஸியாக இருக்குது. ரைஸ் கொடுத்து விட்டா ஸ்கூலில் சுத்தமாக அவன் சாப்பிட்றதே இல்லை. என்னாலையும் ஃபோர்ஸ் பண்ணவும் முடியல, சரின்னு விட்டுட்டேன். எனக்கும் என் பெரிய பையனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வச்ச பிரியாணி லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு. அதில் ஆம்லேட் போட்டு அதை வந்து எங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் நாள் என்ன கிழமை என்னன்னு தெரியாத மாதிரி ஓடுற மாதிரி இருக்குது. ஸ்கூல் திறந்து இது 2வது வாரம் ஆகிப்போச்சு அதுக்குள்ளார.